உங்கள நெறைய பேர கேம் விளையாட சொன்னோம் அப்புட்ன்னா, குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துலருந்து அதிகபட்சமா 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் கூட பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து கேம் விளையாடுவீங்க. இதே படிக்க சொன்னோம் அப்புட்ன்னா வந்து ஒரு 30 நிமிஷத்திலே பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து டயர்ட் ஆயிரும். ஸோ வந்து வேற ஏதாவது டைம் பாஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்ல வந்து தேவையில்லாம ரீல்ஸு, வீடியோ இந்த மாரிலாம் பார்க்க ஆரம்பிச்சு அதிகமா டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. நம்ம சேனல்ல ரீசென்ட்டா கூட ஒரு சர்வே வந்து எடுத்தோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாரி. அதில வந்து 85% மேல பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து 2 மணி நேரத்துக்கு மேல டைம் வேஸ்ட் பண்றாங்க. ஸோ 2 மணி நேரத்துக்கு மேல 3 மணி நேரம், 4 மணி நேரம் இந்த மாரி 85% பார்த்தோம் அப்புட்ன்னா டைம் வேஸ்ட் பண்றாங்க. நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து எப்படி கேம் அடிக்ஷன் மாரி நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறத அடிக்ஷனா வந்து மாத்தலாம். இதுக்கான சயன்டிஃபிக் மெத்தட். இது பண்ணக்கூடிய டாஸ்க். அதாவது நீங்க வந்து இனிமே பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும்போது எப்படி நீங்க வந்து கேம அடிக்ஷனா விளையாடுறீங்களோ, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறத நீங்க வந்து அடிக்ஷனா வந்து மாத்தலாம். அதுக்கான டாஸ்க். இது எல்லாமே நம்ம வந்து சயன்டிஃபிக்கா வந்து குடுக்க போறோம். ஓகே வாங்க. இந்த கேம் அடிக்ஷனுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தோம் அப்புட்ன்னா, கேம் விளையாடும்போது நம்மளோட பிரெயின்ல டோப்பமைன் அப்படியே கெமிக்கல் வந்து சுரக்கும். இதனால தான் தொடர்ந்து பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து கேம் விளையாண்டுக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஏன்னு பார்த்தோம் அப்புட்ன்னா, அதில ஒவ்வொரு டைம் பார்த்தோம் அப்புட்ன்னா, நீங்க இந்த லெவல வந்து ரீச் பண்ணிட்டீங்க. லெவல் 1 போயிட்டீங்க. லெவல் 2 போயிட்டீங்க. நீங்க வந்து இவங்கள வந்து பீட் பண்ணிட்டீங்க. இவங்கள முந்திட்டீங்க. ஸோ இந்த மாரிலாம் கிடைக்கும்போது பார்த்தோம் அப்புட்ன்னா, நம்ம பிரெயின்ல வந்து ஒரு ரிவார்ட் வந்து கிடைக்கும். ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும். ஸோ டோப்பமைன் கிடைச்சுக்கிட்டே இருக்க நீங்க தொடர்ந்து பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து அடுத்தடுத்து விளையாண்டுக்கிட்டே வந்து இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து டோப்பமைன் கெட்டதா நல்லதான்னு பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து டோப்பமைன் கெட்டதெல்லாம் வந்து கிடையாது. இது வந்து தேவை தான். ஆனா எப்படி கிடைக்கணும்னு பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து, இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு கேம்ல உண்மையான ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்து அச்சீவ் பண்றீங்க. இல்ல படிச்சு கிளாஸ்லயே வந்து ஃபர்ஸ்ட் வாரீங்க. இல்ல நீங்க வந்து போஸ்டிங் வாங்குறீங்க. இல்ல சிம்பிளா பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து ஒரு மார்க் டெஸ்ட்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வாரீங்க. உங்க கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வாரீங்க. ஒரு லெசன் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வாரீங்க. இல்ல ஏதோ ஒண்ணு பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து அச்சீவ் பண்றீங்க. இல்ல ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணி பாட்டு பாடியோ, டான்ஸ் ஆடியோ வந்து ஒரு பிரைஸ் வாங்குறீங்க. நீங்க இதெல்லாம் பண்ணும்போதும் பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து டோப்பமைன் வந்து கிடைக்கும். ஆனா இதெல்லாம் பார்த்தோம்னா நீங்க வந்து கஷ்டப்பட்டு வந்து பண்ணணும். ஆனா இந்த கேம் விளையாடும்போது பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து ஈஸியா வந்து கிடைச்சிரும். உட்கார்ந்த இடத்துலயே பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் இந்த மாரி தொடர்ந்து விளையாண்டுக்கிட்டே இருந்தீங்க அப்புட்ன்னா ஈஸியா வந்து கிடைச்சிரும். அப்போ வந்து ஈஸியா இதெல்லாம் கிடைக்கும்போது பார்த்தோம் அப்புட்ன்னா, நம்ம வந்து ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும்? கஷ்டப்பட்டு நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். இல்ல வந்து உண்மையான ஒரு கேம் விளையாடணும். இல்ல ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணணும். வாழ்க்கையில அச்சீவ் பண்ணணும். நம்ம இதெல்லாம் பண்ண தேவையே இல்ல. உட்கார்ந்த இடத்துல இருந்தே பார்த்தோம் அப்புட்ன்னா டோப்பமைன் நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப நீங்க வந்து இதையே பண்ணிட்டு பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து, வாழ்க்கைக்கு எது தேவையோ அத வந்து பண்ணாம வந்து விட்டுருவீங்க. இதே டோப்பமைன் தான் நீங்க வந்து ரீல்ஸ் பார்க்கும்போது கிடைக்கும். படிக்கிறது போர் அடிக்கி 5 நிமிஷம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து ஃபோன் எடுப்பீங்க. 30 செகண்ட் தான் ஒரு வீடியோ வந்து இருக்கும். அத பார்த்து முடிச்ச உடனே மைண்ட்ல பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து ஒரு ஹேப்பி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உடனே கிடைச்சிரும். டக்குன்னு வந்து அடுத்தது வந்து பார்ப்பீங்க. அடுத்தது வந்து பார்ப்பீங்க. 3/4 மணி நேரம் பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து போயிரும். ஸோ நீங்க வந்து 5 நிமிஷம் பார்க்கலாம்னு எடுப்பீங்க. 3/4 மணி நேரம் வந்து போயிரும். அடுத்து நீங்க வந்து புக் எடுத்து படிக்கலாம்னு உட்காருவீங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து படிப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது 5 நிமிஷத்திலேயே பார்த்தோம் அப்புட்ன்னா ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஆனா படிக்கும்போது இந்த ரிவார்ட் பார்த்தோம் அப்புட்ன்னா உடனே கிடைக்காது. கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கும். ஆனா லைஃப் லாங். ஒன்ஸ் நீங்க ஒரு போஸ்டிங் அடிச்சிட்டீங்க அப்புட்ன்னா, அடுத்து ஒரு 40 இயர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வந்து இருக்கலாம். ஸோ வந்து அப்போ உடனே கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸ் பார்த்தோம் அப்புட்ன்னா உடனே வந்து போயிரும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு லாங் டேர்ம்ல கிடைக்கக்கூடியது பார்த்தோம் அப்புட்ன்னா லாங் டேர்ம்க்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி கேம்லயோ இல்ல சின்ன சின்ன தேவையில்லாத சந்தோஷத்திலே கிடைக்கக்கூடிய டோப்பமைன் பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து நம்ம வாழ்க்கைக்கு லாங் டேர்ம்க்கு பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து யூஸ் ஆகாது. ஸோ இப்போ வந்து இந்த டோப்பமைன்லாம் பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து உங்களுக்கு மெயினா என்னென்னலாம் வந்து குடுக்கு? முதல்ல பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிவார்டு. இப்போ நீங்க வந்து படிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்புட்ன்னா, இப்போ நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ நீங்க வந்து அப்போ வந்து நேத்துல இருந்தே பார்த்தோம் அப்புட்ன்னா கஷ்டப்பட்டு 2 நாள் வந்து படிக்கணும். படிச்சு நாளைக்கு வந்து டெஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா நீங்க வந்து அதில வந்து வின் ஆக முடியும். அப்படிதானே? ஆனா கேம்ல பார்த்தோம் அப்புட்ன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டா கேம் விளையாண்டு ஒரு 1/2 அன் ஹவர்லயே பார்த்தோம் அப்புட்ன்னா, நீங்க வந்து வின் ஆயிட்டீங்க. அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க. இந்த மாரிலாம் வந்து கிடைக்கும். அப்போ வந்து ஃபாஸ்ட்டான ஒரு ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ வந்து அதனால தான் பார்த்தோம் அப்புட்ன்னா கேமே வந்து தொடர்ந்து வந்து விளையாண்டுக்கிட்டே வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லெவலா வந்து போயிட்டே வந்து இருப்பீங்க. நீங்க வந்து லெவல் 2க்கு போயிட்டீங்க. லெவல் 1க்கு போயிட்டீங்க. இந்த மாரி தொடர்ந்து பார்த்தோம் அப்புட்ன்னா லெவல வந்து ரீச் ஆயிட்டே வந்து இருப்பீங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம் அப்புட்ன்னா மைண்ட் வந்து உங்களுக்கு டோப்பமைன் வந்து தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்க தொடர்ந்து பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து அத நோக்கியே வந்து போய்க்கிட்டே வந்து இருப்பீங்க. நீங்க லைஃப்க்கு எது தேவையோ அதில வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. இப்ப இதெல்லாம் தப்பா, கரெக்ட்டான்னு கேட்டோம் அப்புட்ன்னா வந்து இது கண்டிப்பா தப்பு கிடையாது. நமக்கு வந்து ஈஸியா வந்து கேம்ல பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து கிடைக்கு. ஸோ ஈஸியா அவைலபிளா இருக்கு. படிக்கிறது பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து கஷ்டமா இருக்கு. படிக்கிறதுல பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து ஒரு டோப்பமைன் இல்ல, ஒரு சேசிங் இல்ல. ஸோ இந்த மாரிலாம் இருந்தா நீங்க வந்து கண்டிப்பா படிக்கிறதையும் கேம் விளையாடுற மாரி வந்து பண்ணுவீங்க. நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்புட்ன்னா நம்மளோட டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஒண்ணா கொண்டு வந்துட்டே வரோம். இதுக்கு முன்னால பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து இந்த டோப்பமைன் கிடைக்கிற மாரி தான் நம்ம வந்து டெய்லி டாஸ்க் வந்து குடுத்துருப்போம். ஸோ நீங்க டெய்லி டாஸ்க் வந்து முடிக்கணும். 10 டாஸ்க் இருக்கும் அப்படிங்கிற மாரி.
நம்ம வந்து இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ டாப்பர் சீரீஸில் இருந்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்சில் மட்டும் 120 டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸ்ட்ராங்கர் சீரீஸில் 70 டெஸ்ட்டு. டெய்லி டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 டாஸ்க்கு மேலே இருக்கும். இது நம்ம வந்து ஜிஎஸ்க்கு மட்டும் சொல்கிறோம், லாங்குவேஜுக்கு சேர்க்காமல். ஸோ நம்ம வந்து இவ்வளோ டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அப்படி வந்து எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னா டைமே இல்லாமல் ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு தான் வந்து இருக்கணும். நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் டெஸ்ட்டு கொஸ்டினை மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். நம்ம வந்து சமச்சீர் புக்கையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் லைன் பை லைனாக ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த டாப்பர் சீரீஸில் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமான டைம் இருக்குது போல். ஏன்னா நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு சர்வே வந்து எடுத்திருந்தோம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம சர்வேல 4 ஆப்ஷன் தான் வச்சுருந்தோம். ஒன்று டைம் வேஸ்ட் பண்ணல, 2வது 30 நிமிஷம் தான், 3வது 1 மணி நேரம், 4வது கடைசி ஆப்ஷன் 2 மணி நேரத்துக்கு மேலே. நம்ம ஏன் 2 மணி நேரம் வச்சோம் அப்படின்னா வந்து எல்லாருமே டிஎன்பிசி எக்ஸாமுக்கோ ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 மணி நேரம் தான் வந்து வேஸ்ட் ஆக்குவீங்க. அப்போ வந்து நேரத்தை வேஸ்ட் ஆக்காதவங்க ஒரு 10% இருப்பாங்க. ½ அன் ஹவர் வேஸ்ட் ஆக்குறவங்க ஒரு 30% இருப்பாங்க. 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறவங்க ஒரு 30% இருப்பாங்க. 2 மணி நேரத்துக்கு மேலாம் பார்த்தோம் அப்படின்னா ஆள் கம்மியாக இருப்பாங்கன்னு நினச்சோம். நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 ஹவர்ஸும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் அந்த 2 மணி நேரத்துக்கே பார்த்தோம் அப்படின்னா 85% பேர் வந்து இருக்காங்க. அப்போ நம்ம வந்து 4 மணி நேரம், 6 மணி நேரம், 10 மணி நேரம் வச்சா கூட அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆள் இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம வந்து இவ்வளோ டெஸ்ட்டு, இவ்வளோ டாஸ்க் இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ டைம் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து இப்போ நீங்கள் அந்த டைமையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி நம்ம வந்து கொண்டு வரதுக்காக அடுத்து ஒரு டாஸ்க் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த டாஸ்க் வந்து ஒரு கேமிஃபைடாக ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம கேம் மாதிரி தான் வந்து கொண்டு வர போகிறோம். இந்த டாஸ்க் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் ஃபுல்லாக அந்த டாஸ்க்கை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இதில் உள்ள கொஸ்டின்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சமச்சீர் புக்கும் லைன் பை லைனாக ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணுவோம். சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இருக்கும். இந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து முடிச்சிங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து போஸ்டிங் வந்து வாங்கிடலாம். நம்ம அந்த டாஸ்க்குக்கு ஒரு கேம் மாதிரியான செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 1 மந்த் பார்த்தோம்னா நீங்கள் அந்த டாஸ்க் வந்து அட்டன் பண்ணணும். இந்த டாஸ்க் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணணும் அப்படிலாம் வந்து வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து எந்த ஒரு சீரீஸில் இருந்தாலும் சரி, போஸ்டிங் பாஸாக இருக்கட்டும், டாப்பர் சீரீஸாக இருக்கட்டும், ஸ்ட்ராங்கர் சீரீஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ எல்லாருமே இன்னிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த சூப்பர் டாஸ்கில் மொத்தம் 6 செட் வந்து கொடுத்துருக்கோம். செட் 1, செட் 2, செட் 3, செட் 4, செட் 5, செட் 6 மொத்தம் 6 செட்டாக வந்து இருக்கும். ஒவ்வொரு செட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 1500 கொஸ்டின் ஆவரேஜாக நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ மொத்தம் 6 செட்டுக்கும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 9000 கொஸ்டின் வந்து இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாஸ்க்கையும் குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 5 டைம் வரைக்கும். ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் தான். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ டைம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஒரு டாஸ்க்குக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் வந்து ஆகும். ஸோ அதாவது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் தான் வந்து ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு டாஸ்க்குக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து சராசரியாக ஒரு 7 நிமிஷம் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஒரு 4 டாஸ்க்கு முடிக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ½ அன் ஹவர் வந்து ஆகும். நீங்கள் அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு செட்டையும் 6 செட்டையும் பார்த்தோம் அப்படின்னா 4 டைம் நீங்கள் வந்து ரீடேக் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் ரீடேக் பண்ணும்போதும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேண்டமாக 20 கொஸ்டின் வரும். இப்போ நீங்கள் வந்து இந்த சூப்பர் டாஸ்கில் செட் 1 போடுவீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ரேண்டமாக 20 கொஸ்டின் வரும். ஸோ நீங்கள் வந்து 20 உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் அட்டன் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்துடும். நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் என்ன, அடிஷனல் சொல்யூஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருவீங்க. நீங்கள் மறுபடியும் ரீடேக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து புதுசாக கொஞ்சம் கொஸ்டின் வரும். ஆல்ரெடி அட்டன் பண்ண கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின் வரும். நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக தொடர்ந்து நிறைய டைமு ஒரு 50 டைமில் நீங்கள் வந்து ஒரு செட்டை போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டினே வந்து வரும். ஸோ இதில் வந்து காமனாக கேட்குற டவுட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நான் வந்து மொதல் செட்டை வந்து ஒரு 10 டைம் வந்து அட்டன் பண்ணிட்டேன். நான் வந்து 2வது டைம் அட்டன் பண்ண கொஸ்டினை மறுபடியும் பார்க்க முடியுமா, 3வது டைம் அட்டன் பண்ண கொஸ்டினை வந்து மறுபடியும் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதான். ஸோ இப்போ வந்து இந்த டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ண வந்த கொஸ்டினும் வரும், புது கொஸ்டினும் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 100 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்த கொஸ்டின் மட்டும் தான் வந்துக்கிட்டே வந்து இருக்கும். அப்படி வந்து இதில் எப்படி படிக்க போகிறீங்க அப்படின்னா குவிஸாக அட்டன் பண்ணி தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் பழைய கொஸ்டின் உட்காந்து வந்து படிக்க வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் ரீடேக் கொடுத்து கொஸ்டின் வர புது கொஸ்டினும் வரும், ஆல்ரெடி வந்த கொஸ்டினும் வரும். அப்படி தான் வந்து படிக்க போகிறீங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் தான். நம்ம வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க்கையும் 4 டைம் அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் வந்து மேக்ஸிமம் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து ஒரே நாளில்
1000 டைம்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருக்குது, நான் வந்து 100 டைம் அட்டன் பண்ண போகிறேன், 200 டைம் அட்டன் பண்ண போகிறேன், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து கிடையாது. எல்லாமே அன்லிமிட்டெட் தான். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணிட்டே வந்து இருக்கலாம். நீங்கள் அட்டன் பண்ண சமச்சீர் புக்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லையும் ஸ்ட்ராங்காக தான் வந்து ஆக போகிறீங்க. ஸோ ஃப்ரீ டைமில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டே வந்து இருங்க. டாஸ்கில் முக்கியமாக ஒரு 3 ரூல்ஸ் வந்து இருக்குது, எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து எப்படி கேமில் வந்து அடிக்ஷனுக்காக ஒரு ஃபாஸ்ட் ரிவார்டு இருக்குது, ஒரு லெவல்லாம் இருக்குது அப்படின்னோம். ஸோ நம்ம வந்து அது எல்லாமே வந்து இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா செட் பண்ண போகிறோம். ஓகே, மொதல் ரூல் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு மெயினாக முதல்ல வந்து நாளைக்கு மே 1 வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆகி எல்லாருமே நீங்கள் வந்து மே 31க்குள்ளே இதில் வந்து 500 அட்டெம்ப்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ வந்து 500 அட்டெம்ப்ட் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 16 அட்டெம்ப்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த 500 அட்டெம்ப்ட் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் வந்து சேர்த்து தான். ஸோ தனித்தனியாக இல்லை, 6 செட்டையும் சேர்த்து. ஸோ நீங்கள் வந்து ஒன்றுலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80 அட்டெம்ப்ட்டு, 85 அட்டெம்ப்ட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே 500 அட்டெம்ப்ட் வந்துடும். ஸோ வந்து மினிமம் 500 வந்து பண்ணியிருக்கணும். அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் வந்து எவ்வளோ நாள் பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எப்படி 500 அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆப்பில் அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வரும். ஸோ நானும் வந்து பார்க்க முடியும், நீங்கள் வந்து எவ்வளோ அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறத நானும் பார்க்க முடியும், உங்களாலே நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டே வந்து இருங்க. ஸோ நம்ம வந்து மே 31க்கு அப்புறம் ஜூன் 1 பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அதில் வந்து யார் 500க்கு மேலாம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அடுத்து ஸ்பெஷல் அவங்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 எல்லா எக்ஸாம்லேயும் அவங்க வந்து டாப்பர் ஆகிற மாதிரி ஸ்டேட் ரேங்க் வாங்குற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்காக தனியாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா ரிவிஷன் டெஸ்ட்டு, ஸோ நம்ம வந்து அவங்கள மட்டும் ஒரு ப்ராட்காஸ்ட் குரூப்பில் ஆட் பண்ணி அவங்களுக்கான டெஸ்ட்டு மட்டும் வந்து கொடுப்போம். ஸோ அந்த குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குறைஞ்சபட்சம் 50 பேர் 100 பேர் வந்தாலே வந்து போதும். இப்போ ஒரு சில பேருக்கு காமனாக ஒரு டவுட் வந்து வரும், அப்போ வந்து டாப்பர் சீரிஸ் மட்டும் பத்தாதா, அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா வந்து பத்தாதா, இல்லை ஸ்ட்ராங்கர் சீரிஸ் மட்டும் பத்தாதா அப்படிங்கிற மாதிரி. இந்த டாப்பர் சீரிஸ், ஸ்ட்ராங்கர் சீரிஸ் இது மட்டுமே நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கி நல்ல மார்க் வாங்குறது இது மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து போதும். ஆனால் வந்து இன்னும் ஒரு சில பேருக்கு 85% மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே 4 மணி நேரம் 5 மணி நேரம் இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மெயினாக நம்ம சூப்பர் டாஸ்க் அப்படின்னு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ சூப்பர் டாஸ்க்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களால் ஹை ரேங்க் வந்து வாங்க முடியும். நீங்கள் வந்து லைன் பை லைன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிருவீங்க. நம்ம வந்து அதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ஆல்ரெடி ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 8% பேர் வந்து நான் வந்து ஏற்கனவே டைம் வேஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களுக்குலாம் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா டைம் வந்து கரெக்டாக வந்து இருக்கும், ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி என்ன டாஸ்க் இருக்கோ, என்ன டாப்பர் சீரிஸில் இருக்கோ அதை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த சூப்பர் டாஸ்க் எல்லாருக்குமே வந்து ஆட் ஆயிரும். ஸோ யாருக்கெல்லாம் அதிக டைம் இருக்கோ, யாரெல்லாம் அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த சூப்பர் டாஸ்க்கை இன்னிலேருந்து டெய்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம வந்து ஜூன் 1 அந்த ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ரிப்போர்ட்டை பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து 500க்கு மேலே அட்டன் பண்ணியிருக்கீங்களோ நம்ம வந்து அவங்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் வந்து கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு மட்டும் தனியாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்போம். ஸோ எல்லாருமே தொடர்ந்து அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணி 500 அட்டன் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட போஸ்டிங் வந்து உறுதி. அப்போ இந்த சூப்பர் டாஸ்கோட 3 ரூல்ஸில் ரூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 500 அட்டெம்ப்ட் வந்து முடித்து அடுத்த லெவலுக்கு வந்து போகணும். அதுவும் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா மே 31க்குள்ளே நீங்கள் வந்து போகணும். ஸோ மே 31 நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து 500 அட்டெம்ப்ட் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களோட முதல் டாஸ்க்கு. ஸோ அந்த 500 அட்டெம்ப்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருமே வந்து போட்டிருக்கணும். அதாவது செட் 1, செட் 2, செட் 3, செட் 4, செட் 5, செட் 6 6ஐயும் சேர்த்து. ஸோ நீங்கள் வந்து இப்போ செட் 1ல் மட்டும் 500 அந்த மாதிரி வந்து போடக்கூடாது. ஸோ வந்து இப்போ செட் 1ல் வந்து ஒரு 100, செட் 2ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 80, ஸோ ஆவரேஜாக ஒரு 80 to 100 இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டிருக்கணும். ஸோ எல்லா செட்டையும் சேர்த்து தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 500 வந்து போட்டிருக்கணும். ஓகே, ஸோ 2வது ரூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னையால் உங்கள் ரிப்போர்ட் வந்து பார்க்க முடியும். நான் வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து யாரெல்லாம் 500 அட்டன் போட்டிருக்கீங்களோ அவங்க ரிப்போர்ட் வந்து பார்ப்பேன். ஸோ அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் 20க்கு 2 மார்க்கு 3 மார்க் அப்படிலாம் வந்து வாங்கினாலும் தப்பு இல்லை, 20க்கு 0 வாங்கினாலும் தப்பு இல்லை. ஆனால் வந்து ஒரு 50 அட்டெம்ப்ட் இல்லை 20 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களால் கண்டிப்பாக 10க்கு மேலே வந்து வாங்க முடியும். 50 அட்டெம்ப்ட்டுக்கு மேலே 20க்கு 15, 16 வந்து வாங்க முடியும். ஸோ வந்து ஒரு 80 அட்டெம்ப்ட் போயிட்டீங்க அப்படின்னாலே எல்லாராலையும் தொடர்ந்து ஒரு 4-5 டெஸ்ட்லேயாவது 20க்கு 20 வந்து வாங்கியிருப்பீங்க.
நான் அந்த ரிப்போர்ட் வந்து செக் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து அவங்கள மட்டும் தான் அடுத்த லெவல் நம்ம வந்து கொண்டு போவோம். அவங்களுக்கு மட்டும் தான் பார்த்தோம்னா வந்து டெஸ்ட் நடக்கும். ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி டைம் பாஸுக்கு அந்த அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. அவங்க வந்து ஆப்ஷனையும் பார்க்க மாட்டாங்க. டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சோன்னா கரெக்ட் ஆன்சர் பார்க்க மாட்டாங்க. ராங் ஆன்சர் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரீ டைமில் வந்து டிவியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து படம் சீரியல்லாம் வந்து ஓடிக்கிட்டே வந்து இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ABCD இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கி பிங்கி வாங்கி போட்டு கேம் விளாடுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த அட்டெம்ப்ட் வந்து பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அப்படி யார் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்களோட ரிப்போர்ட் நான் வந்து பார்த்தா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கும்னு அதையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த வீடியோவில் வந்து இப்போ வந்து அடுத்து வந்து காமிப்பேன். அந்த ரிப்போர்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா உங்கள் மார்க் வந்து கூடி இருக்கிறது குறைஞ்சிருக்கிறது எல்லாமே நான் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன். ஸோ வந்து அப்போ யாரெல்லாம் வந்து ஒழுங்காக அட்டன் பண்ணியிருக்கீங்களோ 500 அட்டன் பண்ணாலுமே அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கணும். அது வந்து உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்துலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அவங்கள மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்த லெவலில் நம்ம வந்து கூப்பிட்டு போவோம். 3வது ரூல்ஸ் நான் வந்து சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி போஸ்டிங் பாஸ்லேயோ இல்லை வந்து டாப்பர் சீரீஸ்லையோ இல்லை ஸ்ட்ராங்கர் சீரீஸ்லையோ நீங்கள் வந்து டிஎன்பிசி சம்மந்தமாக நம்ம ஆப்பில் எந்த சீரீஸில் இருந்தாலும் சரி உங்கள் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த டாஸ்க்கை வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவோம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் வந்து எதுலேயுமே ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கும் இந்த டாஸ்க் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஆப்பில் வந்து ஒரு சின்ன ரூல்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம ஆப் வந்து பேமெண்ட் கேட்வேயோட வந்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து அமௌண்ட்டில் 0 அப்படிங்கிற வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம அதனால தான் இதுக்கு முன்னால் கொடுத்த நிறைய சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அமௌண்ட்டை சும்மா பேருக்கு ₹1 வச்சுருப்போம். ஸோ இந்த ₹1 பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வராது. ஸோ அந்த பேமெண்ட் கேட்வே இந்த ரேசர் பே அந்த மாதிரியான கேட்வேக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து போவோம். ஸோ நம்ம வந்து மினிமமாக ₹1 இந்த ஆப்பில் வைக்கணும் அப்படிங்கிறத தான் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ₹1 வந்து வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஃப்ரீ தான். கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதுவும் எப்படி அப்படின்னு நம்ம வந்து இப்போ சொல்ல போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி டாப்பர் சீரீஸில் இருக்கவங்க ஸ்டாங்கர் சீரீஸில் இருக்கவங்க நீங்கள் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் அப்டேட் வந்து ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. இந்த புதுசாக ஜாயின் பண்ணுறோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மளோட ஆப்பில் நம்ம வந்து ஃப்ரீயாக அந்த கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் வந்து ஒரு ₹1 கொடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ₹1க்கு 1 டேக்கான வேலிடிட்டி முதல்ல கிடச்சிரும். நீங்கள் வந்து மறுபடியும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 7811894810 இதுக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணணும். ஸோ வந்து டெக்ஸ்ட் பண்ணி நீட் டு இன்க்ரீஸ் வேலிடிட்டி. ஸோ நீங்கள் வந்து தமிழ்னாலும் சரி அதாவது இந்த சூப்பர் டாஸ்கோட வேலிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வேலிடிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். நம்ம வந்து Group 4 எக்ஸாம் வரைக்கும் இல்லை வந்து Group 2 வரைக்கும் நம்ம வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வேலிடிட்டி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வாட்ஸ்அப்பில் ஆப்பில் நீங்கள் வந்து எந்த நம்பரில் லாகின் பண்ணி எந்த நம்பரில் ₹1 பே பண்ணி 1 டே வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணீங்களோ அதை இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ 3வது ரூல்ஸ் இதுதான். எல்லாருமே கட்டாயம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ₹1 அதில் சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அதனால் நம்மளோட வாட்ஸ்அப்பில் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராட்காஸ்ட் அப்டேட் வந்து அனுப்புவோம். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஃபால்ட்டாக அவங்க எல்லாருக்குமே குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் வந்து சேவ் பண்ணாட்டாலுமே இந்த நேம் வந்து மேலே வந்து காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மறுபடியும் வந்து சேவ் கொடுத்து டிஎன்பிஎஸ்சி குயிக் லேர்னிங். ஸோ டிஎன்பிஎஸ்சி குயிக் லேர்னிங் இந்த நேமில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும்தான் நானும் உங்கள் நம்பர் வந்து சேவ் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ஜாயின் பண்ணோன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வேலிடிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஏன்னா ப்ராட்காஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் நம்பரை நீங்களும் சேவ் பண்ணியிருக்கணும், நானும் சேவ் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து எனக்கு ஒன்ஸ் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் வேலிடிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நான் வந்து உங்களோட கான்டாக்ட் வந்து சேவ் பண்ணிடுவேன். சேம் நீங்களும் என்னோடய கான்டாக்டை டிஎன்பிஎஸ்சி குயிக் லேர்னிங் இந்த நேமில் நீங்கள் வந்து சேவ் பண்ணால் தான் நான் அனுப்பக்கூடிய அப்டேட்ஸு ரிப்போர்ட்டு டாஸ்க்கு இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து வரும். ஸோ அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் பார்த்தோம் அப்படின்னா 3வது ரூல்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் அப்டேட்லாம் வந்து வாங்குறீங்க. என் ஸ்டேட்டஸ் நான் போடக்கூடிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதில் போடக்கூடிய கரண்ட் அஃபேர் அப்டேட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து இருக்கீங்க. ஸோ புதுசாக வரவங்க மட்டும் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்மளோட ஆப்பில் வந்து எப்படி அந்த ரிப்போர்ட்டை பார்க்கணும், நீங்கள் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அது ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. இந்த சூப்பர் டாஸ்கில் நீங்கள் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணணும், ஆல்ரெடி வந்து நம்மளோட டாப்பர் சீரீஸில் ஸ்ட்ராங்கர் சீரீஸில் இருக்கவங்க எப்படி பார்க்கணும், எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் பார்க்கணும், நம்ம இதெல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் வந்து ஆல்ரெடி டாப்பர் சீரீஸ்லேயோ ஸ்ட்ராங்கர் சீரீஸ்லேயோ இருக்கீங்க அப்படின்னா டெய்லி டாஸ்க் ஃபோல்டருக்குள்ளே வந்து போங்க. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஆர்டிக்கல் டாஸ்க்கு
அதுக்கப்புறம் இயர் டாஸ்க்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ அதோட இன்னொரு ஃபோல்டர் வந்து ஆட் ஆகிருக்கும், சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த 6 செட் வந்து வரிசையாக இருக்கும். ஓகே, ஆல்ரெடி அவன் வந்து எந்த ஒரு கோர்ஸுமே வந்து ஜாயின் பண்ணல. இப்போ நீங்கள் வந்து இந்த கோர்ஸை மட்டும் எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஆப்பை நீங்கள் வந்து முதல்ல ப்ளே ஸ்டோரில் வந்து லாகின் பண்ணணும். உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கீழே அந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக எல்லா கோர்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து சூப்பர் டாஸ்க் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ₹1 இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 1 டேக்கான வேலிடிட்டி வந்து கிடைக்கும். ஸோ அந்த 1 டே வேலிடிட்டி வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆப்பில் என்ன நம்பரில் லாகின் பண்ணீங்களோ அந்த நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணிவிட்டு இந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணி வந்து அனுப்புங்க. உங்கள் நம்பரை டைப் பண்ணி வந்து அனுப்புங்க. நம்ம அன்றைக்கி நைட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வேலிடிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம குறைஞ்சபட்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 மந்த்லேருந்து மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் இல்லை வந்து குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் பார்த்தோம்னா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து அது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு டெஸ்ட்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சூப்பர் டாஸ்க்குன்னு இருக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த 6 செட்டு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு செட்டை இந்த ஒரு செட் அப்படிங்கிறது ஒன்று தான். நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் ரீடேக் பண்ணால் உங்களுக்கு வந்து புது கொஸ்டினாக வரும். வந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரே இதை ரீடேக் பண்ணிட்டே இருக்கலாம். அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து ரீடேக் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் ரீடேக் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைம் வந்து ரீடேக் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருங்க. ஓகே, இந்த டாஸ்க் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறோம், கை குழந்தை வச்சுருக்கோம், படிக்க வந்து டைம் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும். ஸோ வந்து புக்கு ரீட் பண்ணவே டைம் இல்லை. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ரீசனாக வந்து சொன்னீங்க. ஸோ வந்து உங்களுக்கு புக்கை ரீட் பண்ண டைம் இல்லை அப்படின்னா இந்த கொஸ்டின் இந்த டாஸ்க்கு இதை ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணி இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே புக்கை நீங்கள் படிச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். சமச்சீர் புக்கில் நமக்கு சிலபஸ் வைஸாக என்ன லெசன்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த 6 டாஸ்க்குள்ளே வந்துடும். நம்ம வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன இந்த டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கை குழந்தை வச்சுனாலும் பரவாயில்ல, இன்னொரு கையில் நீங்கள் வந்து ஃபோனை வச்சுட்டு டாஸ்க் அட்டன் பண்ணிட்டே இருங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் ஃபுல்லாக எங்கேயோ வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து எங்கேயோ ஒரு ட்ராவலில் இருக்கீங்க, புக் எடுக்க டைம் இல்லை, எல்லா டைம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த 6 டாஸ்க்கை வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 6 டாஸ்க்கை தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டே இருங்க. நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா சொன்ன மாதிரியே ஜூன் 1க்குள்ளே எல்லாருமே 500 அட்டம் நீங்கள் வந்து முடிக்கணும். ஓகே, அந்த 500 அட்டம் நீங்கள் வந்து எப்படி செக் பண்ணணும் அதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் ஆப்பில் லாகின் பண்ணதும் கீழே வந்து வரிசையாக எல்லாமே இருக்கும். இதில் அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே வந்து போங்க. ஸோ ப்ரொஃபைலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வரிசையாக உங்களுக்கு கோர்சஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டோட்டல் அட்டெம்ப்ட் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து டோட்டலாக எத்தனை அட்டெம்ப்ட் இது வந்து 29 இருக்குது. அப்போ இந்த நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 29 அட்டெம்ப்ட் வந்து போட்டிருப்போம். ஸோ நீங்கள் வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா 500 அட்டெம்ப்ட் வந்து தாண்டணும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் ரீடேக் பண்ணும் போதும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டெம்ப்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அதே மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா 500 வந்து தாண்டணும். இப்போ இதில் வந்து ஒரு சில பேர் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட ஆப்பை ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நிறைய டாஸ்க் அட்டன் பண்ணதுனால இங்கே வந்து 2000 அட்டெம்ப்ட் இருக்கும், இல்லை 1500 அட்டெம்ப்ட் இருக்கும், 500 அட்டெம்ப்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஃபில்டருக்குள்ளே வந்து போங்க. ஸோ ஃபில்டருக்குள்ளே போய் நீங்கள் வந்து டேட்டேஜ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டு 1 மந்த் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு 1 மந்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்டெம்ப்ட் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து 1ன்னு சொல்லி வந்து காமிக்கும். அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக ஜூன் 1ஆம் தேதி லாஸ்ட்டு 1 மந்த் அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு இதில் வந்து 500 அட்டெம்ப்ட் வந்து இருக்கணும். அதாவது ரிப்போர்ட்டில் வந்து ஜூன் 1 அன்னைக்கு நீங்கள் வந்து லாஸ்ட் 1 மந்த் அப்படின்னு நீங்கள் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து 500 அட்டெம்ப்ட்டுக்கு மேலே வந்து இருக்கணும். ஸோ வந்து இப்போ ஒரு சில பேருக்கு வந்து டவுட் வரலாம். அப்போ இந்த 500 அட்டெம்ப்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து இடையில டாப்பர் சீசன் நாங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவோம், ஸ்ட்ராங்கர் சீசன் நாங்கள் வந்து அட்டன் பண்ணுவோம், ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம். அப்போ இதுவும் கூடும் தானே அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் வந்து கூடினாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களோட டார்கெட் 500 அட்டெம்ப்ட். ஸோ அந்த 500 சேர்த்து அது வந்து இன்க்ரீஸ் ஆனால் வந்து பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 500 அட்டன் வந்து வந்தால் போதும். ஸோ நீங்கள் வந்து எது அட்டனாலும் சரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு தான். ஸோ வந்து உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா இந்த 1 மந்தில் 500 அட்டெம்ப்ட் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து முடிக்கணும். நம்ம இந்த சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து
இந்த சூப்பர் டாஸ்க்கை வந்து ஃப்ரீயா தான். ஸோ இந்த ₹1 அப்படிங்கிறது நம்ம வந்து ஆப் பேமெண்ட் கேட்வேக்கு வந்து போக போகுது. ஸோ நம்ம ஃப்ரீயா வந்து கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் பேஸ்ல வந்து பண்ணல, எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இதுல கிட்டத்தட்ட இது வரைக்குமே வந்து 10,000 கொஸ்டின் இருக்கு. நம்ம இன்னும் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணிட்டே வந்து இருப்போம். நம்ம ஆப்ல வந்து ஃப்ரீயாவே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல், ஃப்ரீ குவிஸ், கரண்ட் அஃபேர் எல்லாமே வந்து ஃப்ரீயாவே வந்து இருக்கு. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.